ரொம்ப மோசமான டைனோசர்கள் வாழ்ந்த அந்த டைம்ல ஒரு இனம் டைனோசர்கள் மேல பறந்துகிட்டு இருந்திருக்கு. இதுதான் ஆர்கியாப்டரிஸ், த பேர்ட் லைக் டைனோசர். ஒரு டைனோசர் பறவையா எவால்வ் ஆனதுக்கு எவிடன்ஸ் இந்த ஆர்கியாப்டரிஸ் இனம் தான் சொல்றாங்க. இதோட உடம்பு அமைப்பு டைனோசர் மாதிரியே கூர்மையான பற்கள், அப்புறம் நீளமான வால், அப்புறம் கூர்மையான நகங்கள் இருந்திருக்கு. இதே மாதிரி பறவைகள் மாதிரி இறகுகளும் முக்கியமா இதுகளால பறக்கவும் முடிஞ்சிருக்கு. எப்படி இந்த பேர்ட் லைக் டைனோசர் மோசமான டைனோசர்கள் மத்தியில வாழ்ந்துச்சுன்னு இதை கண்டுபிடிச்ச ஆராய்ச்சியாளர்கள் ஆர்கியாப்டரிஸை பத்தி சொல்லப்பட்ட சுவாரஸ்யமான உண்மைகளை வாங்க பார்க்கலாம். பழங்காலத்தில் வாழ்ந்த மிருகங்கள்லாம் பிடிக்கும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு கடைசி வரை பாருங்கள். 19th செஞ்சுரியில் ஜெர்மனில் இருக்கிற பவேரியா இடத்துல இருக்கிற ஒரு குவாரியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒருத்தர் சுண்ணாம்பு படிமங்கள் கீழே 1861 வருஷத்தில் ஒரே ஒரு இறக கண்டுபிடிக்கிறாரு. இதை இந்த ஒர்க்கர் அங்கே இருந்த கார்ல அப்படிங்கிற பழங்கால பொருள் ஆராய்ச்சி பண்ற ஒருத்தர் கிட்ட கொடுக்குறாரு. இவர் இந்த படிமத்தை பார்த்துட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்குன்னு ஹெர்மன் அப்படிங்கிற இன்னொரு ஆராய்ச்சியாளர் கிட்ட கொடுத்து ஆராய்ச்சி பண்றாரு. அப்புறம் இதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு இது ஒரு அழிஞ்சு போன பறவையோட இனம்னு முடிவு பண்ணி இதுக்கு ஆர்கியாப்டரிஸ் லித்தோகிராஃபிகா அப்படின்னு பேரும் வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் கதையை ஆரம்பிக்க அதே 1862 இந்த ஆர்கியாப்டரிஸோட முழு எலும்பு இருக்கிற ஃபாசிலை கண்டுபிடிக்கிறாங்க. அதை லண்டனோட நேச்சுரல் ஹிஸ்டரி மியூசியம் கிட்ட கொடுக்குறாங்க. இதை லண்டன் ஸ்பெசிமன் பேர் வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் நிறைய ஃபாசில் ஜெர்மன்ல கிடைக்க ஆரம்பிக்கி நமக்கு இப்போ வர 12 ஆர்கியாப்டரிஸோட படிமங்கள் கிடைச்சிருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கல இது பறவை இல்லை, பறவை மாதிரி இருக்கிற ஒரு டைனோசர் இனம்னு கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ஆர்கியாப்டரிஸ் இனம் தான் இப்போ இருக்கிற மாடர்ன் பறவைகளா எவால்வ் ஆகிருக்குன்னு பெரிய விஷயத்தையே கண்டுபிடிக்கிறாங்க. இது பார்க்கறதுக்கு டைனோசரையும் பறவையும் கலந்த ஹைபிரிட் இனம் மாதிரி இருந்திருக்கணும்னு சொல்றாங்க. இந்த ஆர்கியாப்டரிஸ் மித்த டைனோசர்கள் மாதிரிலாம் பெருசாலாம் இல்லை. இப்போ நம்ம பார்க்குற காக்காவோட சைஸ் தான் இருந்திருக்கணும்னு சொல்கிறாங்க. இதோட உடம்பு லென்த் 1 அடியும், இதோட ரெக்கையை விரிச்சா 2 அடியும், இதோட வெயிட் ரொம்ப கம்மி தான், 1 கிலோ to 2 கிலோ தான் இருந்திருக்கணும்னு சொல்கிறாங்க. இதுகளோட மித்த விஷயத்தை விட இதுகளோட ஃபெதர்ஸோட இன்ஃபர்மேஷன் நிறையா கலெக்ட் பண்ண முடியலை. இருந்தாலும் இதுகளோட ஃபெதர் ஸ்ட்ரக்சர் எல்லாமே இப்போ இருக்கிற மாடர்ன் பேர்ட்ஸோட ஒத்து போகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஆர்கியாப்டரிஸ் பார்க்குறதுக்கு நார்மல் டைனோசர் மாதிரி ஷார்ப் டீத், லாங் டெயில், அப்புறம் ஷார்ப்பான நகங்களும், அப்புறம் பறவைகள் மாதிரி இறகு முக்கியமா இதுகளால பறக்கவும் முடிஞ்சிருக்கு. இந்த ஆர்கியாப்டரிஸோட விங்கு வெல் டெவலப்டு ஃபெதர்ஸ், அதாவது பறக்கக்கூடிய திறன் இப்ப இருக்கிற பறவைகள் மாதிரி அப்படியே இருந்திருக்கு. இதுகளோட நீளமான வால் இறகுகள் பறக்கையில ஸ்டேபிளா இருக்க டைரக்ஷன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. இப்ப இருக்கிற மாடர்ன் பேர்ட்ஸ் இருக்கிற மாதிரியே இந்த ஆர்கியாப்டரிஸ் வேகமா அடிச்சு பறக்காம கிளைட் மாதிரி தான் பண்ணிருக்குன்னு சொல்றாங்க. அதாவது இப்ப இருக்கிற கழுகு மாதிரி கொஞ்சம் விங்ஸை யூஸ் பண்ணி மித்த நேரம் அப்படி கிளைட் பண்ணிட்டே போயிருக்குன்னு சொல்றாங்க. இன்னும் சிலர் இதுகள்லாம் ஒரு மரத்துல இருந்து இன்னொரு மரத்துக்கு கிளைட் பண்ணிட்டு போயிருந்திருக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா இது எப்படி எந்த மாதிரி பறந்துச்சுன்னு சரியான இன்ஃபர்மேஷன் இப்போ வர கிடைக்கல. இந்த ஆர்கியாப்டரிஸ் வாழ்ந்த இடம் ஜெர்மனில் இருக்கிற பவேரியால தான். இப்போ இருக்கிற ஃப்ளோரிடா மாதிரியே கிளைமேட் ரொம்ப வார்மா இருந்திருக்குன்னு சொல்றாங்க. இந்த இடம் பார்க்கறதுக்கே சப் டிராபிக்கல் ஃபாரஸ்ட் மாதிரி தான் இருந்திருக்கு. இந்த ஆர்கியாப்டரிஸ் மித்த டைனோசர்கள் மாதிரி எங்கேயுமே மைக்ரேட் ஆகாம ரொம்ப வருஷமா ஒரே இடத்துல தான் வாழ்ந்திருக்கு. இதுக்கு மட்டும் இல்லை, படத்துல நம்ம பார்க்குற பெட்டாசாரஸ் அப்புறம் சின்ன டைனோசர்கள்லாம் அந்த டைம்ல இந்த இடத்துல தான் வாழ்ந்திருக்கு. பெரிய சைஸ் வேட்டையாடி சாப்பிட்ற டைனோசர்லாம் அந்த இடத்துல வாழல. இதனால கூட இது ரொம்ப ஈஸியா சர்வை பண்ணிருக்கலாம்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட யூனிக்கான ஒரு உயிரினம் வாழ்ந்ததை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.